இன்னைக்கு நம்ம படிக்க போற பாடம் அடுத்த என்னன்னா நைட்ரஜன் சுழற்சி. நைட்ரஜன் சுழற்சி பற்றி நீங்க பார்க்க போறோம். Initial nitrogen cycle. That is a very important cycle for the in human resource sources. That is a nitrogen cycle. நைட்ரஜன் சைக்கிள். நைட்ரஜன் என்பது அனைத்து உயிரினங்களில் காணப்படக்கூடிய ஒரு பொருள். அனைத்து உயிரினங்களும் நைட்ரஜன் இருக்கும். நைட்ரஜனை நிலப்படுத்தணும். பூமியில் பார்க்க போனா கிட்டத்தட்ட 70% இது வந்து நைட்ரஜன். இது வந்து என்னன்னா முக்கியமாக அந்த முதல் நிலை ஊட்டச்சத்து பொருள். ஒரு மனிதனுக்கு எதுனா சாப்பிட்றதுக்கு ஒரு சாப்பாடு தேவையோ அதே மாதிரி பூமிக்கும் மக்களுக்கும் நினைச்சது நைட்ரஜன் வந்து ஒரு ஊட்டச்சத்து உள்ள ஒரு பொருள். இது என்ன செய்யுதுன்னா இது வந்து 78% நைட்ரஜன் வளிமண்டலத்தில் காற்றுல 78% நைட்ரஜன் காணப்படுது. வளிமண்டலத்தில் எத்தனை பர்சன்டேஜ் காணப்படுது? 78% வளிமண்டலம் காணப்படுது. வளிமண்டலத்தில் வாயுவில் உள்ள நைட்ரஜன் தாவரங்கள் மற்றும் விலங்குகளால் நேரடியாக பயன்படுத்த இயலாது. நைட்ரஜன் ஆனது அம்மோனியாகவோ அல்லது அமினோவிலாகவோ அல்லது நைட்ரஜன் உப்புகள் வடிவிலோ இருந்தால் மட்டுமே உயிரினங்கள் அவற்றை பயன்படுத்த முடியும். அடுத்தபடியாக இது நிலை நைட்ரஜன் சுழற்சியில் கீழ்கண்ட நிலைகள் நடைபெறுகிறது. நிலைநிறுத்தம். செயல்படாத நிலையில் இருக்கும் வளிமண்டல நைட்ரஜன் உயிரினங்கள் பயன்படுத்தும் நைட்ரஜன் வகையில் கூட்டு பொருளாக நிகழ்கிறது. இது வந்து கூட்டு பொருளாக நமக்கு பாடியில் கிடைக்குது. இது எண்ணற்ற பாக்டீரியாக்கள் மற்றும் நீல பச்சை பாசிகளால் ஏற்படுகிறது. லெகுமினஸ் தாவரங்களில் பட்டாணி மற்றும் பீன்ஸ் போன்றவை நைட்ரஜன் நிலைநிறுத்தம் ரைசோபியம் பாக்டீரியாவுடன் ஒரு கூட்டுயிரி வாழ்க்கையை கொண்டுள்ளன. இது வகை பாக்டீரியாக்களால் ஆனவை. இது லெகும் தாவரங்களில் வேர் குண்டுகளில் தோண்டி நைட்ரஜனை நிலைப்படுத்துகின்றன. நைட்ரஜனை நிலைப்படுத்துவதோட வேலை இதான். அடுத்தபடியாக உட்கரைத்தல் தன்மயமாதல். உட்கரைத்தல் அது தன்மயமாதல். உட்கரைத்தல் என்னது? உள்ள வாங்கிக்கிறது. தன்மயமாதல் என்னது? அதில் நினைச்சது தாவரங்கள் நைட்ரஜனை நைட்ரேட் அயனிகளாக உறிஞ்சி கரிம பொருட்களான புரதங்கள் மற்றும் நியூக்ளிக் அமிலங்களை உருவாக்குவதற்கு பயன்படுகின்றன. தாவர உண்ணிகள் அவற்றில் உள்ள மரங்களை புரதங்களை விலங்கு புரதங்களாக மாற்றப்படுகின்றன. விலங்குண்ணிகள் அவை உட்கொள்ளும் உணவிலிருந்து புரதங்களை உற்பத்தி செய்கின்றன. அடுத்தபடியாக அம்மோனியாதல். அம்மோனியாதல் என்னது? நைட்ரஜன் கழிவுப் பொருட்கள் கெட்டணிக்கும் பாக்டீரியாக்கள் மற்றும் பூஞ்சைகள் அமோனியாவுகளாக சிதைவுற்று என்ன செய்யுதுன்னா உட்கிரகிக்கப்படுகிறது. இது விலங்கு புரதங்களால் ஆனவை. நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகளாக வெளியேற்றப்படுகின்றன. கெட்டணிக்கும் பாக்டீரியாக்கள் பூஞ்சைகள் ஆகியவை சிதைவுற்று அமோனியா செல்வனை மாற்றுகின்றன. உடம்புல உள்ள ஒரு மாடி செத்து போச்சுன்னா கூட ஒரு அதில் கடந்தே இருக்கும். கொஞ்சம் 2 நாள் பார்த்தா நாரும், 3ஆம் நாள் பார்த்தா உடம்புல இருந்து எடுத்த எண்ணெயா வடித்த மாதிரி இருக்கும். உடம்புல உள்ள பொருட்கள் அவ்வளவு அழிக்கப்பட்டு அந்த இடத்துல நினைச்சது அப்படியே மண்ணோட மண்ணா மக்கி எலும்பு துண்டா மற்றதெல்லாம் மாறிடும். எல்லாம் மண்ணோட மண்ணா அழிக்கப்பட்டு நினைச்சது மண்ணோட மண்ணா இந்த உப்புகள் உடம்புல இருக்கிறது அவ்வளவு சேர்ந்து கொஞ்ச நாள் எலும்பு வெளியே கிடக்கும். அந்த எலும்பு துண்டுகள் கூட பார்த்தோன்னா ஒருவேளை அந்த மாட்டுடைய எலும்பை ஒரு நாயோ ஒரு ஏதோ எடுத்து சாப்பிட்டு போச்சுன்னா அது சாப்பிடுது. நொறுக்கி சாப்பிட்டுட்டு அது கழிவாக வெளியேற்றிடுது. அப்போ அந்த சாப்பிட்ட பொருட்கள் அவ்வளவு கழிவாக வெளியே போயிருது. அது பிறகு மண்ணோட மண்ணா மக்கிடுது. இப்படி சுழற்சி நடைபெறுகிறது. சிலருக்கு நைட்ரேட்டுகளாக மாறுகின்றன. நைட்ரேட்டுகளாக அமோனியாவது நிகழ்வின் மூலம் உருவான அமோனியா சேர்மங்கள் ஆக்சிஜனேட்ட செயல்முறை மூலம் கரையக்கூடிய நைட்ரேட் உப்புகளாக மாற்றப்படுகின்றன. இந்த செயல்முறை நைட்ரேட்டுகள் என அழைக்கப்படுகிறது. இன்னைக்கும் கார்பா பாக்டீரியாக்கள் நைட்ரேட் பாக்டீரியாக்கள் என அழைக்கப்படுகின்றன. அடுத்தபடியாக நைட்ரேட் வெளியேற்றம். நைட்ரேட் எப்படி வெளியேற்றப்படுது கூட அட்டவணையில் பார்க்கலாம். நைட்ரஜன் சுழற்சியில் நுண்ணுயிர்கள். நைட்ரஜன் சுழற்சியில நிலைப்படுத்துவதற்கு என்னதுன்னா அசட்டோபாக்டர் என்ன அந்த நீலை பச்சை பாசிங்கிற 2 இதுகள் காணப்படுகிறது. அடுத்து அம்மோனியாவதுல அழுக வைக்கும் பாக்டீரியங்கள் பூஞ்சைகள் காணப்படுகின்றன. அடுத்தபடியாக நைட்ரேட் ஆகுதுல நைட்ரேட் பாக்டீரியா நைட்ரோமோனஸ் நைட்ரோபாக்டர் அப்படி நைட்ரேட் வெளியேற்றும் பாக்டீரியா சூடோமோனஸ் பாக்டீரியான்னு சொல்லி என்ன சொல்றாங்க. அடுத்தபடி நைட்ரேட் வெளியேற்றம். நைட்ரேட் ஆட்டம் செயலாற்ற முறையில் உருவாக்கப்பட்ட நைட்ரேட் அயனிகள் மண்ணிலிருந்து ஒடுக்கமடைந்து வாயு நிலைக்கு மாறி வளிமண்டலத்தை அடையும் நிகழ்ச்சிக்கு தான் என்ன சொல்றான் நைட்ரேட் வெளியேற்றம் அழைக்கப்படுகிறது. இது தனித்து மண்ணில் வாழக்கூடிய பாக்டீரியாக்களுடைய சூடோமோனஸ் வகை பாக்டீரியா. அடுத்த நைட்ரஜன் சுழற்சியின் தாக்கங்கள். புதை வடிவ எரிபொருட்கள் எரிப்பதன் மூலம் இவைகள் இணைந்து அடிப்படையாக கொண்ட உரங்களை பயன்படுத்தும் மூலம் பூமியில் இருக்க நைட்ரஜன் அவ்வளவு அழிஞ்சு போயிட்டு இருக்கு.
இன்னைக்கு பார்த்தா எரிக்கிறது மூலமாக அவளும் எனக்கு காலை எழுஞ்சி எனக்கு நைட்ரஜன் பேருது. அடுத்தபடியா உரங்கள் ஏகப்பட்ட கெமிக்கல் நைட்ரேட் உபயோகங்களை பயன்படுத்துறதால இந்த நைட்ரேட் எழுதி பூமியில குறைஞ்சிக்கிட்டே வருது. இது ஆறுகளுக்கு சென்று கடல் சூழலை சென்றடைகிறது. என்னது நம்ம மணல்ல இருக்கிற நைட்ரேட் உப்புகளாகவும் நம்ம ஏகப்பட்ட தண்ணி போறதால விவசாயத்துக்கு பயன்படுத்துறதால அவ்வளவு நினைச்சது கடலோட போய் கலந்து நினைச்சது உயிரினங்கள் பல்வகை தன்மைக்கு மாற்றி அமைக்கப்படுகிறது. இதனால நினைச்சது பல்வகை தன்மைக்கு மாற்றி அமைக்கிறது. நைட்ரஜன் சைக்கிள் இங்கிலீஷ் மீடியம் பாய்ஸ் கவனிச்சுக்கோ. நைட்ரஜன் இஸ் இம்பார்ட்டன்ட் நியூட்ரிஷன் intake of the survival of the all living organism. It is an essential component of the proteins, DNA and chlorophyll. Atmosphere rich source of the nitrogen and consists of 78% nitrogen. Plants and animals cannot utilize atmospheric nitrogen. They can use it only if the form of ammonia, ammonia acids and nitrogen. Process involved the nitrogen cycles are explained below. Nitrogen fixation. Nitrogen fixation is the conversion of the atmospheric nitrogen, which is the inert from reactive components of a living organism. That is a blue-green algae, leguminous plant that are like pea and symbiotic relations with nitrogen fixing bacteria, rhizobium and occur the bacterium. The leguminous and fixed nitrogen components. Nitrogen assimilation. Plants absorb nitrate ions for the making organic matters and proteins and muscles and nucleic acids into animal proteins. Carnivorous animals eat synthetic proteins and their food. Ammonification. The process of decomposition of nitrogen waste by butterflying, putrefying bacteria, fungi and ammonia components is called ammonification. Ammonia, animal proteins and excreted from the urea, uric acid. Ammonia purifies the fungi, decompose animal proteins, dead animals, plants and ammonia components. Nitrification. The ammonia components fixed in the ammonification process are oxidized soluble nitrogen. This process nitrogen formation is known as nitrification. The bacteria visible at the nitrification is called as nitrification bacteria. Microorganisms involved in the nitrogen cycle. That is one of the tables of page number 293, 24.1 is that is one of the table. The nitrofixation is the azobacter and rhizobium. The ammonification is purifying bacteria and fungi. Nitrification is nitrification bacteria, nitrobius and nitrobacter. Defecation is the denificating bacteria and pseudomonas. Determinants. Free living soil bacteria such as pseudomonas reduce nitrate ions and soil into gaseous nitrogen which enter the atmosphere. Human impacts of nitrogen cycle. Banning of fossil fuel and application of nitrogen based fertilizers activities increase amount of biological available nitrogen in ecosystem. Nitrogen applied agriculture field enters to the rivers and marine system. It later observably by food web structure destroyed the general habitat. That is a very important cycle. It is the nitrogen cycle. The next is carbon cycle. That is a very important cycle. Tamil medium அடுத்த கார்பன் சுழற்சி பற்றி நம்ம படிக்க போறோம். கார்பன் சுழற்சி. அடுத்த கார்பன் சுழற்சியை பற்றி நம்ம படிக்க போறோம். கார்பன் சுழற்சி. கார்பன் பல்வேறு வடிவங்களில் பூமியில காணப்படுகிறது. ஒன்று கரி. கரி பார்த்தா நம்ம வீட்டில் ஒரு மரத்தை எரிச்சாலும் ஒரு கரியா மாறுது. கரி. அடுத்தபடி பார்த்தோம்னா வைரம். பூமிக்கடியில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பூமிக்கு கீழே இருந்த மரங்கள் மக்கி கரியா மாறி அதுலேருந்து எடுத்தது வைரமா மாறிடுது. வைரக்கற்கள் நினைச்சது. இது எடுத்தது கார்பன் சுழற்சியின் காரணமாக பயன்படுத்தப்படுகிறது. கார்பனின் எளிய வடிவங்களாகும். கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, கார்பனேட் உப்பு போன்றவை கார்பனின் கூட்டு பொருளாகும். கார்பனின் கூட்டு பொருளாகும். அனைத்து உயிரினங்களும் புரதங்கள் மற்றும் நியூக்ளிக் அமிலங்கள் கார்பன் கலந்த மூலக்கூறுகளால் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு ஒளிச்சேர்க்கை தவிர சென்று மாவு பொருட்கள் மாற்றப்படுகிறது. இப்பொருளான தாவரங்களிலும் தாவர உண்ணிகள் மற்றும் விலங்குகளிலிருந்து கடத்தப்படுகிறது. தாவரம் மற்றும் விலங்குகள் சுவாசித்தலில் போது கார்பன் டை ஆக்சைடு வெளியிடுகின்றன. இவ்வாறு கார்பன் வளிமண்டலத்தை
சென்றடைகிறது. எரிமலை செயல்கள், எரிமலை பொருட்கள் எரித்தல் போன்றவைகள் மூலமாக வளிமண்டலத்தை வந்தடைகிறது. கார்பன் சுழற்சியில் மனிதனின் தாக்கம் எப்படி? காடுகளை அரிப்பதால கார்பன் அதிகமாக வருது. அடுத்த படிக எரிப்புகளை எரிப்பதாலும் அதிகப்படியான கார்பன் வெளிப்பாடு உள்ள பொருட்களை பயன்படுத்துவதாலும் என்ன செய்யுது? பசுமை என்னது கம்ப்ளீட்டா கார்பன் அளவு என்ன செய்யுது? வெப்பம் அடைகிறது. இதன் மூலமா பூமி வந்து இன்க்ரீஸ் த டெம்பரேச்சர், வெப்பநிலை அதிகமாக கூடுது. இதனால பசுமையில் புவி வெப்பமாதல் அடைகிறது. இங்கிலீஷ் மீடியம் பாய்ஸ் பார்த்துக்கோ. தட் இஸ் என்னது? கார்பன் சைக்கிள். கார்பன் சைக்கிள். கார்பன் சைக்கிள். கார்பன் அக்யூஸ் த வேரியஸ் ஃபார்ம் ஆஃப் தி எர்த். பூமியில காணக்கூடிய வேரியஸ் ஆஃப் தி எர்த். Coracle, diamond and graphite is the elementary form of the carbon. Combined from the carbons include carbon monoxide, carbon dioxide and carbonate salt. All living organisms are made up of the carbons containing molecules like proteins and nucleic acid. The atmospheric carbon dioxide enters to the plants through the process of photosynthesis and carbohydrates. The forms of plants are herbivores and carnivorous. During the respiration, plants, animals release carbon into the atmosphere in the form of the carbon dioxide. Carbon dioxide is also returned to the atmosphere through the decomposition of the dead organic materials. During the fossil fuels and volcanic and activities. Human impacts of the carbon cycle. More carbon moves to the atmosphere due to the burning of fossil fuels and deforestation. Most of the carbon of atmosphere is in the form of carbon dioxide. Carbon dioxide is the greenhouse gas. By increasing the amount of carbon dioxide, earth becomes warmer. This leads to a greenhouse effect to the global warming. That is a very important. Next is அதுக்கடுத்தப்ப தமிழ் மீடியம் கவனிச்சுக்கோ. பாடத்தில் அதுக்கடுத்த பகுதி எதுனா விலங்குகளின் தகவமைப்புகள். விலங்குகளின் தகவமைப்பு பற்றி படிக்க வைக்கிறோம். விலங்குகளின் தகவமைப்பு என்னது? விலங்குகள் அவைகளான அவற்றின் வழித்தடங்களில் தங்களை தாமே ஒதுக்கிக் கொள்ள வெப்பம், ஒளி ஆகியவற்றை பயன்படுத்தி கொண்டு எடுச்சது. அதிக அளவு ஒளி மற்றும் வெப்பநிலையில் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக விலங்குகள் எடுச்சது. எனது வவ்வால் மற்றும் மண்புழி தகவமைப்பை பெற்றுள்ளன. பார்த்தீங்கன்னா ஒளியிலிருந்து வெளிச்சத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கும் என்ன செய்யுது? அடுத்தப்ப என்ன செய்யுது? தன்னை பாதிக்கக்கூடிய அதிக அளவு ஒளி மற்றும் வெப்பநிலை தங்களை பாதுகாத்துவதற்காக என்ன செய்யுது? இரவு நேர வாழ்க்கை வாழுது. எக்ஸாம்பிளுக்கு வவ்வாலை சொல்லலாம். வவ்வால்னா என்னது? வவ்வால் வந்து நினைச்சது இரவு நேரத்தில் பறக்கக்கூடிய ஒரு பாலூட்டி உயிரினம். அது குட்டி போட்டு பால் கொடுக்கும். ஏன்னா பாலூட்டக்கூடிய ஒரு உயிரினம். இது பெரும்பாலும் எங்க வாழக்கூடியது? புகையில வாழும். இருட்டா இருக்கிற இடத்துல வாழும். கொஞ்ச நாள் வீட்டு மெத்தையில நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். மேலே ஓட்டு வீடு மேலே ரொம்ப திறந்து இருந்துச்சு. கொஞ்ச நாள் மேலே போகாம எல்லாம் ஊர்ல இருந்தாங்க. மேலே போய் பார்த்தோன்னா அவ்வளோ வவ்வால். எங்கெல்லாம் ஆட்கள்லையோ இருட்டா இருக்கோ அந்த இடத்துல போய் என்ன செய்யும்? வவ்வால் போய் என்ன செய்யும்? குடி இருக்க பழகிக்கணும். அதுக்கு மாதிரி என்ன செய்யணும்னா அந்த வவ்வால் என்ன செய்யணும்னா வவ்வால் பகல் நேரம் வெப்பநிலைக்கு வெளியே வராது. இரவு நேரத்துக்கு தான் என்ன செய்யும்? வெளியே வரும். பாறை இடுக்கில் வாழும். பூச்சிகளை உண்டு அவருடைய எண்ணிக்கையில் வாழக்கூடியது. மகரந்த செய்கையில் உதவி பெறுவதற்கு மனிதர்களுக்கு அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. திருநெல்வேலியிலிருந்து சிறுவண்டத்துக்கு போகிற வழி, திருச்செந்தூர் போகிற வழியாக நீ பார்த்துருப்பேன். சிறுவண்டத்துக்கு பக்கத்தில் போகும்போது இந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து 1 கிலோமீட்டர் புதுக்குடியிலேருந்து போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் பார்த்தோன்னா எங்கே பார்த்தாலும் மரங்கள் இருக்கும். அந்த மரங்களில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பெரிய வவ்வால்கள் தொங்கும். ஒன்று ஒரு 3/4 கிலோ 1 கிலோ வரைக்கும் தொங்கும். நைட்டு சாயங்காலம் ஒரு 5-6 மணிக்கு அந்த மழகவாரிகள் அழுத்து முடிச்சுட்டு எனக்கும் இற தேடுறதுக்கு தன் கூடோட பரப்பணும். ஒரு ஆராய்ச்சியில் ஒருத்தர் எழுதியிருக்காரு. அவர் இங்கே வந்து இருந்தது எமயமலை தொடர் வரைக்கும் இந்த வவ்வால் போகும். அந்த போய் எல்லாம் தன்னுடைய சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு தனக்குடைய பழங்கள், கொட்டைகள், விதைகள் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு திரும்பி விடியாக்கால 4-5 மணிக்கு அதே இடத்துல சிறுவண்டம் பக்கத்தில் அந்த போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் வந்து மரங்களில் படுத்துக்கும். பகலில் ஒரு சவுண்ட் இருக்காது. எல்லாம் மேலே அப்படி நல்லா தூங்கிட்டு இருக்கும். தன்னுடைய 2 காலை மேலே தூக்கி வச்சு தலைகீழ தொங்கிட்டு இருக்கும். எதுவுமே பண்ணாது. அது பாட்டுக்கு நல்லா தூங்கும். பகல் நேரத்தில் எடுத்தியும் அந்த இரவு நேரத்தில் ஒரு 5-6 மணிக்கு நீங்கள் அந்த பக்கத்தில் போய் ஒரே சவுண்டு எல்லாரும் பரப்புவாங்க, ரெடியாக வருவாங்க. பகலில் கண்டு தெரியாது. இருட்டில் எப்படி கண்டு தெரியும்? ஒலி அறைகளை பயன்படுத்தும். எந்த இடத்துக்கு போதோ அது ஒரு சின்ன ஒலி எங்கேருந்து அனுப்பும். அது செவரில் பட்டு அது எந்த இடத்துல போயிட்டு வருதோ ஓகோ அதில் இது இருக்குன்னு கண்டுபிடிச்சி கூட முடியும். ஒரு தகவமைப்பே முடியாது. இது படத்தில் இது மட்டும் இல்லை, வவ்வால் இதனுடைய வாழ்க்கையை பற்றி பார்த்தீங்கன்னா வவ்வால்கள் பார்த்தீங்கன்னா
இதனுடைய வௌவால்களில் இறக்கைகள் பூச்சிகள் மற்றும் பறவைகளின் இறக்கைகள் முற்றிலும் வேறுபட்டவை. முன்கால்கள் இறக்கையாக மாறியிருக்கும். முன்கால்கள் இறக்கையாக மாறியிருக்கும். நீண்ட விரலின் சவ்வோடு சதையில் இணைந்திருக்கும். அது மட்டும் தான் வேகமாக பறக்கும். அடுத்தபடியாக குளிர்கால உறக்கம். குளிர்காலத்தில் நல்லா உறங்கக்கூடியது, அது பாட்டு தூங்கும். குளிர்காலத்தில் வளர்ச்சிதை மாற்றம் குறைவுபடுவதன் மூலம் உடல் வெப்பநிலை குறைந்து சேதற்ற நிலையில் என்ன நல்லா தூங்கக்கூடியது. ரெண்டாவது இரத்த பாலூட்டிகள். அடுத்தபடியாக இரத்த பாலூட்டிகள் உடையதாக இருந்துருக்கும். அடுத்தபடியாக நீ பார்க்க போகிறது மண்புழு. மண்புழுவை நீ பார்க்க போனால் மண்புழு எங்கே இருக்கும்? மண்புழு தகவமைப்பை பார்த்தோன்னா மண்புழு பூமிக்கடியில் பல கண்டங்களாக பிரிக்கப்பட்டது. ரெண்டாவது மண்புழு. மண்புழு எப்படி இருக்கும்? பல கட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கும், தனித்தனி பீசஸா. அது பிறகு இவை பொதுவாக மண்ணில் வாழக்கூடியவை. இவை இறந்து போன கரிம பொருட்களை உட்கொண்டு வாழக்கூடியது. என்ன சொன்னா மண்புழு கழிவு பொருட்களை புழு விளக்கிய மண். ஒரு மண்ணை எடுத்துட்டு அப்படியே வாய்க்குள்ள விட்டுட்டு புழு அதை எடுத்து விளக்கி வெளியே விட்டுரும். வெளியே விட்டுனா அந்த மண் எடுத்து நல்ல காற்றோட்ட முடியதாக இருக்கும். விவசாயத்துக்கு ஏற்றதாக மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு. நைட்ரஜன் கூட்டுப்பொருள் இருப்பதனால் மண்ணின் வளத்தன்மையை கூட்டுகின்றது. மண்புழுக்கள் மண்ணிற்கு காற்றோட்டத்தின் வழங்கியும் நீர் தேக்குத்திறனை அதிகரித்தும் அதிக அளவு கரிம பொருட்களை உடையதாக இருக்கும். இவருடைய உடல் வந்து மண்புழுக்கள் கண்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. நீளமாக உருளை கொண்ட உடல்கள் காணப்படுகின்றன. இவை மண்ணின் அடியில் உள்ள குறுகிய வளைவுகளுக்குள் எளிதாக ஊடுருவி செல்லும். தோல் வந்து பார்த்தோன்னா மண்புழுவின் தோல் வந்து ஒரு ஆயில் பிசுத்தன்மையாக இருக்கும். எதுக்குன்னா மண் வந்து அது மேலே பட்டுச்சுனா கூட அது உலகி போகிற அளவுக்கு என்ன செஞ்சோம் இருந்திருக்கும். வலை மாதிரி தோண்டியிருக்கும். பூமிக்கு அடியில் வரைக்கும் வெயில் காலத்தில் போயிடும். உள்ள போய் நல்ல குளிர்கால உறக்கம் பண்ணும். நல்ல நீண்டமாக நல்ல ஒரு உறக்கம். கோடை காலத்தில் இருக்கக்கூடிய வெயில் தாங்க முடியாமல் பூமிக்கு அடியில் போய் நல்லா போய் என்ன குழி தோண்டி அதுக்குள்ளே போய் என்ன செய்யும் நல்ல கோடை காலத்தில் ஒரு உறக்கம் வரும். மேக்சிமம் 60 to 80 ஃபாரன்ஹீட் வரையில் வாழக்கூடியது. மேக்சிமம் இது பகலில் இருக்கிறது கண்ணு தெரியாது, கண்ணு கிடையாது. அது ஒன்று நினைச்சுன்னா மண்புழுக்கள் ஒளியை அதிக உணரும் திறன் கொண்டவை. இவற்றில் கண்கள் கிடையாது. தங்கள் கடலில் உள்ள ஒரு செல்லின் உதவியுடன் ஒளியை உணர்கின்றன. ஒரு செல்லில் ஒளி அப்படின்னு சொல்லிட்டு அதை நினைச்சது உணருது. அப்படிப்பட்ட வேலையை என்ன செய்யுது இது செஞ்சுக்கிட்டு இருக்கு. இங்கிலீஷ் மீடியம் வாய்ஸ் எடுத்துக்கோ. அடாப்டேஷன் ஆஃப் பேட். That are only mammals that can fly mostly. That live in caves. Apart from the caves, bats also live in the trees, solid logs, and rock crevices. They are extremely important of the humans as they reduce the population, help to the pollinate plants. Adaptation of bat in the relation to their habitat and explained below. Notably, bats are active in night. This is the useful adaptation for them, as flight requires a lot of energy during day. Their thin black wing membrane may cause excessive heat absorption during the day. This may lead to the dehydration. Flight adaptation. Forelimbs are modified serve wings. Tail supports the control to the movement of during flight. Muscles and well developed to the highly powerful achieve bearing the wings. Tandems and the hind limbs provide to the light grass. Animals are suspended update down the rest. Bats are removable high frequency system called echolocation. Bats give the high frequency sound. The sounds are reflected to the back from its prey and prevented to the air. This is the locator of the identity of the prey. Adaptation of earthworm. It is commonly found in the soil, feeding on living in the dead organic matter. Earthworm plays vital role of maintaining soil and fertility. If fertility is altering infiltration, producing organic matter, increase the crop growth. Such of the adaptation of the earthworm is streamlined body. The earthworm has a cylindrical, helical, segmented body. They help them to live narrow burrows underground for easy penetration of soil. Skin. Mucus cover to the skin which does not allow to the soil particle to stick in it. Moist skin help in oxygenated of blood. Burrowing. It is the body flexible, having circular and longitudinal muscle which help in movement such as the subsoil browsing. Each segment on the lower surface of the body has number of states. They help to the earthworm to move through the soil to provide anchor of the burrow. இந்த பாடத்தில் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்கள் இருக்கு. நம்ம எர்த்தோமை பற்றி கேட்பாங்க, வவ்வாலை பற்றி கேட்பாங்க, பேட்டை பற்றி கேட்பாங்க, எர்த்தோனை பற்றி கேட்பாங்க, நைட்ரஜன் சைக்கிள் கேட்பாங்க 5 மார்க் கொஸ்டின், கார்பன் சைக்கிள் கொஸ்டின் கேட்பாங்க,
வாட்டர் சைக்கிள் பற்றி கொஸ்டின் கேட்பாங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் லெசன். இந்த என்விரான்மெண்டல் சயின்ஸு எனது பாடத்தில் நினச்சவங்க மிக அருமையாக கேட்பாங்க.